Welcome back to the New World of Education Astrology YouTube channel. Good morning everyone. Today we will see about sandwich model. Okay, the plasma membrane la வந்து fluid mosaic model வந்து yesterday பார்த்தோம். And இப்போ பார்க்குறது வந்து sandwich model. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்கள் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். அண்ட் ஆல்சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. அண்ட் ஆல்சோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க தமிழ் மீடியத்தில் படிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ண மறக்காதீங்க. உங்களோட கமெண்ட் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். டவுட்டர் டாபிக் கேட்டிருந்தீங்க, ஆனால் இடையில வேறு டாப்பிக்கை போடுறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. என்ன டிசைட் பண்ணுறது எப்போ அப்படின்னு எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்குது. இருந்தாலும் நான் முடிஞ்ச அளவுக்கு போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா அதுக்கு ரிலேட்டடாக ஒன் வேர்ட்ஸ் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க. டவுட்டர் டாபிக் போட முடியலைன்னா அதுக்கு ரிலேட்டடாக ஒன் வேர்ட்ஸ் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாண்ட்விச் மாடல் இதை சொன்னது யார் அப்படின்னா வந்து டேனியலி மற்றும் டேவ்சன் வந்து 1935 வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அண்டு இதில் வந்து 3 லேயர்ஸாக வந்து பிளாஸ்மா மெம்பரேன் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எப்படி அந்த 3 லேயர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, புரோட்டீன் இடையில கொழுப்பு, அதுக்கப்புறம் திரும்ப புரோட்டீன், இப்படி வந்து இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? அந்த புரோட்டீனும் வந்து என்னவா இருக்குது அப்படின்னா உருண்டை புரோட்டீன்னு சொல்லுவோம். ஆல்ஃபா புரோட்டீனாக வந்து இருக்குது. அண்டு கொழுப்பு அப்படின்னு சொல்லும்போது இடையில உள்ள கொழுப்பு வந்து எப்படி இருக்குன்னா ஆம்ஃபிபாத்திக் மூலக்கூறுகளாக வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஆம்ஃபிபாத்திக் மூலக்கூறு அப்படின்னு சொன்னோன்னா என்ன எப்படி இருக்குது அப்படின்னா, ஏற்கனவே வந்து நம்ம ஃப்ளூயிட் மொசைக் மாடல்லே பார்த்துருந்தோம். இருந்தாலும் இன்னொரு டைம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொழுப்பு புரோட்டீன் வந்து குளோபுலார் புரோட்டீன், தட் இஸ் ஆல்ஃபா புரோட்டீனாகவும், கொழுப்பு வந்து ஆம்ஃபிபாத்திக் மூலக்கூறாக இருக்குது. அந்த ஆம்ஃபிபாத்திக் மூலக்கூறு அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம், கிளைகோலிபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, பாஸ்போலிபிட்ஸ், கிளைகோலிபிட்ஸ், இதைத்தான் வந்து ஆம்ஃபிபாத்திக் மூலக்கூறு அப்படின்னு சொல்கிறோன்னு. அதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா இப்படி தான் இருக்குது. ஒரு ஹெட் இருக்கிற மாதிரி இருக்குது, அதுக்கு கீழே வந்து ஒரு டெய்ல் வந்து 2 டெய்ல் இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த ஹெட்டு அப்படின்னு சொன்னால் இதை வந்து என்னன்னு சொல்லணும்னா போலார் ஹெட் அப்படின்னு சொல்கிறோம். போலார் ஹெட் அப்படின்னா அது என்னன்னா நீர் விரும்பும் பகுதி, நீரை நோக்கி இருக்கிற பகுதி அண்ட் நீர் விரும்பும் பகுதி. இது எதனால ஆக்கப்பட்டதுன்னா கிளிசரால வந்து ஆக்கப்பட்டது அப்படின்னு வந்து சொல்கிறோம். கிளிசராலும் மெடப்பாப்பா இருக்குது. அண்டு இது வந்து என்னன்னு சொல்கிறோம்னா ஹைட்ரோஃபிலிக் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இது எல்லாமே எதுன்னா தலைப்பகுதி, துருவ தலைப்பகுதி தான் நீரை விரும்புகிற பகுதியாக இருக்குது. அண்ட் கிளிசரால மெடப்பாப்பா இருக்குது, நீர் பகுதியை நோக்கி அமைஞ்சிருக்கு. அதோட முனை வந்து இந்த தலை வந்து நீர் பகுதியை நோக்கி அமைஞ்சிருக்கும். அதே கீழே உள்ள அந்த வால் பகுதி அப்படின்னா இது துருவமற்ற வால் பகுதின்னு சொல்கிறோம், நான் போலார் ரீஜியன்னு. அண்ட் நான் போலார் டெயில் வந்து எப்படி இருக்குன்னா நீரை வெறுக்கிற பகுதியாக இருக்குது, தலைப்பகுதிக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. அது நீர் விரும்பும் பகுதினா இது நீரை வெறுக்கிற பகுதியாக இருக்குது. அண்டு கொழுப்பு அமிலங்களால் வந்து மெடப்பாப்பா இருக்குது. அண்டு இதை வந்து நீர் பகுதிக்கு எதிர் திசையில் இருக்குது. தலைப்பகுதிக்கு பக்கத்தில் நீர் இருக்குன்னா இது வந்து தலைக்கு பின்னாடி இருக்குது. அப்போ நீர் பகுதிக்கு ஆப்போசிட்டில் வந்து இருக்குது. ஓகேவா? அப்போ இதை வந்து நீர்ப்பகுதியை எதிர் திசையில் வந்து இருக்குது, நீர்ப்பகுதிக்கு எதிர் திசையில் இருக்குது. ஹைட்ரோஃபோபிக் நேச்சரில் வந்து இருக்குது. அது ஹைட்ரோஃபிலிக்னா நீர் விரும்புகிற பகுதின்னு சொல்லுவோம். ஹைட்ரோஃபோபிக் அப்படின்னா வந்து நீரை வெறுக்கிற பகுதி. அப்போ இதான் அதோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லும்போது டேனியல் டேவ்சன் வந்து இந்த ஸ்ட்ரக்சரில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னென்னா சர்ஃபேஸில் இதோட வெளிப்பகுதியில் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, குளோபுலார் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. அண்ட் இடையில பார்த்தோம் அப்படின்னா அந்த ப்ளூ கலரில் போட்டிருக்கிறது பாஸ்போலிப்பிடு, கொழுப்பு. லிப்பிட்ஸ் வந்து அதுக்கு இடையில 2 லேயர்ஸாக இருக்குது. அதனால தான் லிப்பிட் இருபடலம் அப்படின்னு இதை சொல்லுவோம், லிப்பிட் பைலேயர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா லிப்பிட்ஸ் வந்து 2 லேயராக இப்படி வந்து அமைஞ்சிருக்கும் சென்டரில். அதுக்கு பக்கத்தில் வெளிப்பகுதியில் 2 சைடும் ப்ரோட்டீன்ஸ் வந்து இருக்குது. ரெட் கலரில் போட்டிருக்கேன் ப்ரோட்டீன்ஸை. அதுக்கு மேலே என்ன இருக்குன்னா சைட்டோசால் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சைட்டோபிளாசத்தில் வந்து நம்ம 3 லேயர்ஸாக வந்து 3 பார்ட்ஸாக வந்து பிரிச்சிருப்போம் ஆல்ரெடி பார்க்கும்போது. இன்க்ளூசன்ஸ் அண்டு சைட்டோபிளாசிக், சைட்டோசால் அண்டு மேட்ரிக்ஸ், இப்படி சொல்லி 3ஆக வந்து பிரிச்சிருந்துருப்போம் சைட்டோபிளாசம் பார்க்கும்போது. அப்போ இது வந்து சைட்டோசால் அப்படின்னா வந்து அந்த செமி ஃப்ளூயிடாக இருக்கிறது, கொலாய்டல் நேச்சரில் இருக்கிற பார்ட்டுக்கு பேர் வந்து சைட்டோசால் அப்படின்னு வந்து சொல்லியிருப்போம். இந்த சைட்டோசால் பார்ட்டு தான் வந்து இதுக்கு கீழே வந்து இருக்குது. சரியா? அந்த புரோட்டீனுக்கும் பக்கத்தில் இருக்கிறது சைட்டோசால் பார்ட்டு. அந்த செமிகொலாய்டல் நேச்சரில் இருக்கிறது அரை திரவ வடிவில் வந்து குவாசி ஃப்ளூயிடாக வந்து இருக்கும்.
இது என்ன செய்யுதுன்னா இதுல உள்ள தண்ணி இது வழியா தண்ணியும் கொழுப்பும் இது வழியா கரைஞ்சு இப்படி இந்த லேயர் வழியா கடந்து உள்ள போகணும் அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொசீஜர். பார்த்தோம் அப்படின்னா இந்த புரோட்டீன் வந்து என்ன செய்யுதுன்னா எவ்வளோ நேனோமீட்டர் திக்னஸ்ல இருக்குன்னா 1 நேனோமீட்டர் திக்னஸ்ல இருக்கு புரோட்டீன் மாலிகுல்ஸ். அண்ட் இடையில இருக்கிற இந்த பாஸ்போலிபிட்ஸ் பார்த்தோம்னா 6 நேனோமீட்டர்ல வந்து இருக்கு. ஓகேவா? இந்த சைட்டோ புரோட்டீன் பகுதி தான் எப்போதும் என்ன இருக்குன்னா சைட்டோசோலுக்கு பக்கத்துல சர்ஃபேஸ்ல வந்து இருக்கு 2 சைடும். அதை தான் நம்ம வந்து ஃப்ளூயிட் மொசைக் மாடல்ல பார்க்கும்போது வெளிப்புற புரோட்டீன்னு சொல்லி இருந்திருப்போம், பெரிஃபெரல் புரோட்டீன்னு சொல்லிட்டு. அண்டு இதுதான் இவ்வளவுதான் இவங்க கொடுத்த மாடல் வந்து என்னன்னா சாண்ட்விச் மாடல். இது பார்க்கறதுக்கு வந்து சாண்ட்விச் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்விச் மாடல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இதை வந்து என்ன செய்யல, இது ரெண்டுக்கு இடையில எனக்குன்னா ஒரு வீக்கான வாண்டர்வால் ஃபோர்ஸ் வந்து இருக்கு. ஆல்ரெடி நம்ம ஃப்ளூயிட் மொசைக் கோட்பாட்டில் பார்த்துருந்தோம். இந்த ரெண்டுக்கு இடையில வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் இருக்கு. அதுதான் இது ரெண்டும் நேருக்கு நேராக அப்படியே செங்குத்தா செயல்பட வைக்குது அப்படின்னு வந்து சொன்னோம். அண்டு இது வந்து நாட் அக்செப்டபிள் தியரி அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இதுல புரோட்டீன் இருக்கு அண்டு கொழுப்பு இருக்குன்னு சொன்னாங்க தவிர இது வந்து கொழுப்பில் கரையும் பொருளோ, ஏன்னா இது 2 இருக்கு, வாட்டர் ஃபேட் சாலிபிள் இருக்கு, வாட்டர் சாலிபிள் சப்ஸ்டன்ஸ் இருக்கு. இது எல்லாம் இது வழியா எப்படி கடந்து செல்லுது, இந்த படலத்தை கடந்து எப்படி வந்து அடுத்த பகுதிக்கு போகுது அப்படிங்கறத வந்து இது விளக்கலை. ஓகேவா? அதுதான் இதோட பெரிய பெரிய குறைபாடு. என்ன அப்படின்னா இந்த ஃபேட் சாலிபிள் கொழுப்புல கரையிற பொருளும் அண்ட் நீர்ல கரையும் பொருட்களும் வந்து இந்த படலத்தை எப்படி கடந்து போகுது அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லவே இல்லை. அதனாலதான் வந்து இந்த கோட்பாடை வந்து ஏத்துக்கலை. ஆனா இதே தான் அப்படியே ஸ்லைட்ல கொஞ்சமா மாடிஃபை பண்ணி அந்த ஃப்ளூயிட் மொசைக் தியரியா வந்து சிங்கர் மற்றும் நிக்கல்சன் வந்து கொண்டு வந்தாங்க. அவங்க கொண்டு வந்தது உங்களுக்கு தெரியும். இடையில என்னன்னா இந்த புரோட்டீன்ஸ் வந்து இன்டெக்ரல் புரோட்டீன்ஸ் இடையில வந்திருக்கும். அந்த இன்டெக்ரல் புரோட்டீன்ஸ் வழியா வந்து வாட்டர் சாலிபிள் பொருட்கள் இது சப்ஸ்டன்ஸ் வந்து பாஸ் பண்ணும். அதே நேரத்துல ஃபேட் சாலிபிள் சப்ஸ்டன்ஸ் வந்து இந்த கொழுப்பு பொருள் இந்த லிப்பிட்ஸ் பாஸ்போலிபிட்ஸ் வழியா கடந்து செல்லும் அப்படிங்கிறது தான் வந்து அவங்களோட கோட்பாடு. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் வந்த கோட்பாடு என்னன்னா இந்த சாண்ட்விச் கோட்பாடு தான். இதை தான் வந்து இதால வந்து விளக்க முடியாம போன அந்த நீர்ல கரையிற பொருட்களும் கொழுப்புல கரையிற பொருட்களும் எப்படி படலத்தை கடந்து வருது அப்படிங்கிறத அவங்களால விளக்க முடியல. அதை தான் வந்து சிங்கர் மற்றும் நிக்கல்சன் வந்து இந்த குறுக்கு படல புரோட்டீனை வச்சு விளக்கியிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த சாண்ட்விச் மாடல். ரொம்ப ஈஸியான டாபிக் தான். ஸோ பாருங்க, அடுத்தது வந்து இன்னொரு டாபிக்ல வந்து நம்ம மீட் பண்ணுவோம். அண்ட் தியரிஸ் என்ன 2 தியரிஸ் இருக்கு, நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.